Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெசின் கீச்செயின் எப்படி வீட்டிலே செய்யலான்னு. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 2:1 ரேஷியோவில் ரெசின் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஹார்ட்னர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு 2 ஸ்பூன் ரெசின் போர் பண்ணணும். அதாவது நான் வாங்கினது 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின். நீங்கள் 3:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் வாங்கினீங்கன்னா 3 ஸ்பூன் ரெசினும் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் அந்த மாதிரி போர் பண்ணணும். போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பல்சரியாக நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். ஹேண்ட்ஸில் க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் 2 பாக்ஸ்லேயே பிரித்து ஊற்ற போகிறேன். அதாவது டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். அதாவது 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஒனில் ரெட் கலர் கிளிட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் கிளிட்டர் இல்லைன்னா அக்ரிலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒனில் கோல்டும், தேர்ட் ஒனில் க்ரீனுமா போட்டிருக்கேன். நான் கிளிட்டர்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் போல் கிளிட்டர்ஸ் போட்டதுக்கப்புறமாட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிரும். இப்போ நான் இதை மோல்டில் போர் பண்ண போகிறேன். இந்த மோல் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மோல்டில் இப்போ நம்ம போர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ரெட் கலரை வந்து டைமண்ட் மாதிரிப்பட்ட ஷேப்பில் நான் வந்து போர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அதை. இப்போ என்கிட்ட ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர் இருந்தனால நான் அதையும் உள்ளே வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ரெசின் ஊற்றிக்கலாம். ரெசின் ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருந்தால் அது தானாட்டும் ஈவன் ஆகிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள்குள்ளே நான் இந்த ரெட் கலர் கிளிட்டர் தான் போர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கோல்டு கலர் கிளிட்டரை நான் வந்து 3க்கு போர் பண்ண போகிறேன். இந்த கோல்டு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்கம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறமா மீதி இருந்ததை நான் ஸ்டாருக்கும் போர் பண்ணியிருக்கேன். ஸ்டார் அண்ட் மூன் வந்து நான் கோல்டில் பண்ணியிருந்தேன். நான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டூத் பிக் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. அப்புறமா நான் அந்த க்ரீன் கலர் வந்து அந்த பார் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் போர் பண்ணியிருந்தேன். அப்புறமா மீதி வந்து லீஃப் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கும் நான் வந்து க்ரீன் கலர் போர் பண்ணேன். ஒரு பிரெபின் மாதிரி ஒரு நீளமான ஒன்று இருந்துச்சு, அதில் நான் வந்து 3 கலர்ஸுமே போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீனு, அப்புறமா ரெட்டு, அப்புறமா கோல்டு அந்த மாதிரி போர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதும் எல்லாத்துலேயும் போர் பண்ணிவிட்டு இப்போ 24 ஹவர்ஸ் காய வச்சிடலாம். இதை இப்போ 24 ஹவர்ஸ் ஆகியாச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே கலத்தி எடுத்துடலாம். 24 to 72 ஹவர்ஸில் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிரும். எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார், மூன், லீஃப், அப்புறமா அந்த யூனிகார்னுமே ரொம்ப அழகாக வந்திருந்தது. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருந்து. இது வந்து ஒரு க்ளோவர் லீஃப் மாதிரி. அப்புறம் அந்த ஹார்ட்டில் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்டார்ஸ் இருந்துச்சு, ஸோ அதையும் லாஸ்ட்டு ஃபைனலாக அதில் மேலே போட்டிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது 3 கலர்ஸ். இப்போ இதோட ஃபைனல் வியூ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த யூனிகார்ன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ஹார்ட்குள்ளே ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறமா கீச்செயின் ஹோல்டரில் நான் எல்லாத்தையுமே தொங்க விட்டுருந்தேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.